الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال الله ربنا سبحانه وتعالى في القرآن العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال النبي عليه الصلاة والسلام: يا معشر الشباب من استطاع منكم الباءة فليتزوج فإنه أغض للبصر وأحسن للفرج ومن لم يستطع فعليه بالصوم فإنه له وجاء. رواه الإمام البخاري رحمه الله رحمة واسعة. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை அதிகமாக இந்த நல்ல நேரத்திலே புகழ்ந்தவனாக எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத்தும் சலாமும் சொன்னவனாக அல்லாஹ்வுடைய அன்பும் பொருத்தமும் ஈடேற்றமும் இந்த உம்மத்தில் தலை சிறந்த மனித மாணிக்கங்களான கண்ணியமான சஹாபாக்கள் மீதும் அவர்களை துயர்ந்து வந்த தாபியங்கள் தபஉ தாபியங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் எல்லோர் மீதும் இந்த மணமகனை பெற்ற பெற்றோரும் மற்றோரும் மீதும் மணமகள் சார்ந்த வழிகாரர் உட்பட அவர்களின் இரத்த உறவுகள் மீதும் இந்த அவையை அலங்கரிக்க அன்போடு அழைக்கப்பட்டிருக்கின்ற கண்ணியமான விருந்தாளிகளாக உங்கள் எல்லோர் மீதும் எங்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று இந்த நல்ல நேரத்தில் அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனாக
கண்ணியமான உலமாக்களே, பெருந்தகைகளே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நாட்டிலே 1000 வருடங்கள் பழைமை வாய்ந்த சமூகம் முஸ்லிம் சமூகம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாட்டில் முஸ்லிம் சமூகத்துடைய மொத்த புள்ளி விபரம், மொத்த எண்ணிக்கையிலே 8% 12% என்ற மாறுபட்ட கருத்துக்கள் உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தால் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் இந்த நாட்டில் உள்ள முஸ்லிம்களின் எண்ணிக்கை அதை விட தாண்டி நிற்கிறது என்று சொன்னால் அது பிழையாகாது. 1000 வருடங்கள் பழைமை வாய்ந்த முஸ்லிம் சமூகத்தின் தலையெழுத்தை பாதுகாத்த ஒரே ஒரு அடித்தளம் இந்த அக்துன் நிக்காஹ் தான். கண்ணியமான சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்தில் வாழ்ந்த பலரும் சில பேரை இஸ்லாத்தின் பக்கம் வாருங்கள் என்று தௌவா செய்து அழைத்திருக்கலாம். ஆனால் முஸ்லிம் சமூகத்தின் மொத்த எண்ணிக்கையில் பெரும்பான்மையான மக்கள் மாற்றாராக இருந்து வாரும் இஸ்லாத்தை நோக்கி என்று தௌவாவால் வளர்ந்த சமூகம் என்பதை விட முஸ்லிமை பெற்றெடுத்தார். அந்த முஸ்லிமுக்கு மனமுடித்து வைத்தார். அந்த முஸ்லிமை பெற்றார். 1000 வருடங்களாக வாழையடி வாழையாக பிள்ளை பெறுகிற எண்ணிக்கையில இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகம்தான் அதிக பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. முன்பு காலங்களிலே கூட்டு குடும்பமாக ஒரே வீட்டிலே ஒரே சட்டியிலே ஒற்றுமையாக கண்ணியமாக ஒருவருக்கு 5 பிள்ளை 6 பிள்ளை 7 பிள்ளை 12 பிள்ளை 13 பிள்ளை என்று அந்த பெற்ற மகத்தான மாமனிதர்கள் மன்னரையிலே இருக்கிறார்கள். முஸ்லிமை முஸ்லிமாக வளர்த்து முஸ்லிமுக்கு மனமுடித்து கொடுத்தார்கள். குடிசையிலே வாழ்கின்ற போதும் கூட பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை தரமாக செய்தார்கள். மார்க்கத்தை பற்றி அறிவு பெரிதாக இல்லாவிட்டாலும் இந்த நாட்டில் வாழ்ந்த முஸ்லிம் சமூகம் அவர்கள் ஜும்மாவுக்கு நேரத்தோடு போவார்கள். வெள்ளிக்கிழமை என்றால் பூவடித்து கோட் போட்டு பள்ளிவாயலுக்கு நேரத்தோடு போய் ஈத்திக்காப் இருப்பார்கள். ரமலான் அன்ன வருகிறது இன்ன வருகிறது என்று வந்தால் அந்த ரமலானை பெருமிதமாக வரவேற்பார்கள். ரமலான் அன்ன பிரிந்து போகிறது என்றால் கவலைப்படுவார்கள். கண்ணியமான பெருமக்களே, அந்த வகையிலே தான் ஒரு பிள்ளை, ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் ஆண் பிள்ளை பெண் பிள்ளை கத்தனாவுடைய விடயத்தில் கவனம் செலுத்துவார்கள். அந்த பிள்ளைக்கு கல்யாணம் என்று வருகிற நேரத்தில் அதுக்கு முன்னால் அந்த பிள்ளைக்கு பேரொன்று வைக்க வேண்டும் என்றால் ஒரு ஆலிமை அணுகி இது அர்த்தம் என்ன பொருள் கேட்டு பேர் வைப்பார்கள். எல்லாம் நம்முடைய முன்னோடிகள் செய்த பெருந்தகைகள் செய்த சேவைகள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த திருமணம் என்று வருகிற நேரத்தில் திருமண ஒழுங்குகளை சரியாக பேணுவார்கள். அல்லாஹ் நம் மார்க்கம் என்று சொல்லி இருக்கிறது. திருமணங்களிலே மாற்றாரின் கலாச்சாரம் ஒன்றரை கலந்த திருமணங்களாக இந்து கலாச்சாரங்களோடு ஒட்டி உறவாடி செய்திருப்பார்கள். கால ஓட்டத்திலே திருத்தப்பட்டு திருந்தி இருக்கிற நிலைகளை பார்க்கலாம். கல்யாணத்தின் பேரில் நடந்த ஜாகுலி அனாச்சாரங்கள், வாழை மரத்தை தொங்க வைக்க வேண்டுமா, நேரம் பார்க்க வேண்டுமா, தாலி என்ற பேரிலே அந்த சவடியை கட்ட வேண்டுமா, இந்து கலாச்சாரத்தை ஒட்டி உறவாடி செய்ததெல்லாம் திருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கலாச்சார ரீதியாக பிழை செய்த போதிலும் கூட மார்க்க விவகாரம் என்று வருகிற நேரத்தில் இது ஹலாலான ஒப்பந்தமாக இருக்கும். இதில் ஆழமாக கவனம் செலுத்தினார்கள். பாவம் அந்த மக்கள். ரப்பனா ஃபிர் லனா வலியஹ்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான். யா அல்லாஹ், எங்களோட பாவங்களே மன்னித்து எங்களுக்கு முன்னால ஈமானோடு மரணித்து போன அந்த மனிதர்களின் பாவங்களையும் மன்னித்து வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ. அவர்களால் நடந்த சில தவறுகளை குறித்து எங்களோட மனதில் அவர்களை பற்றி வெறுப்பு ஏற்படுத்திடாத யா அல்லாஹ். அவங்க செஞ்ச சேவை பெரியது. உங்களுக்கு தெரியுமா, இந்த நாட்டை ஒல்லாந்தர்கள் ஆண்ட காலத்திலேயே முஸ்லிம் சமூகத்தின் தலையெழுத்து தகர்க்கப்பட்டு விடக்கூடாது, தடுமாறி போய்விடக்கூடாது என்பதற்காக இந்த நாட்டை ஒல்லாந்தர்கள் ஆண்ட காலத்திலேயே முஸ்லிம்கள் எங்கட இஸ்லாம் சொல்ற சில அடிப்படைகளை நாங்கள் பாதுகாக்கணும் என்று பேரம் பேசி வென்றெடுத்த சில பகுதிகள் தான் இந்த நாட்டில் இன்னும் யாப்பில் எழுதப்பட்டிருக்கிறது முஸ்லிம் தனியார் சட்டம் என்று. சகோதரர்களே,
இந்த நாட்டிலே முஸ்லிம் தனியார் சட்டத்தில் விவாகரத்து, வாரிசுரிமை சட்டம், இந்த விவாகம் என்ற பகுதி உங்களுக்கு தெரியும். கடந்த கால அரசாங்கங்களுடைய காலங்களில் பழிவாங்கல்ல பாராளுமன்றத்தில் பேசப்பட்ட ஒரு முக்கியமான பகுதி தான் ஒரு பெண்ணுடைய ஹியூமன் ரைட்ஸ். அவ 18 வயதானால் என்ற இஷ்டம், எனக்கு வேண்டிய ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு சாய்ஸ் பண்ணலாம், எனக்கு அதை சாய்ஸ் பண்றதுக்குரிய அதிகாரம் எனக்கு இருக்குது என்ற ரைட்ஸ். அது முஸ்லிம் தனியார் சட்டத்தில் வழிகாரண்ட அனுமதியோடு தான் திருமணம் நடாத்தப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே ஹியூமன் ரைட்ஸ் பறிக்கப்படுகிறது என்ற மாதிரி விமர்சிக்கப்பட்டதை பார்க்கலாம். முஸ்லிம் சில அதிகாரிகளை பேட்டி காணுகிற நேரத்தில் கூட அவர்களிடத்திலே, என்ன இந்த முஸ்லிம்களோட திருமணத்தில் இந்த வழிகாரன் என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்கிறது, லா நிக்காஹ இல்லா பிவலிஜின், வழிகாரண்ட அனுமதி இல்லாமல் எந்த பெண்ணுக்கும் திருமணம் செய்ய இயலாது. நீங்க இது நார்மலா இப்படி பார்த்தால் உண்மைதானே. ஒரு பெண்ணுக்கு அவக்கு விருப்பமானவர் என்பதை விட வாப்பக்கு விருப்பமானவரைத்தான் முடிச்சு கொடுக்கணும் என்ற மாதிரிதான் இது ஹைலைட் பண்ணப்படுகிறது. லா நிக்காஹ இல்லா பிவலிஜின் அய்யுமம்ரஅத்தின் நகஹத் பிகைரி இத்னி வலிஜிஹா ஃபனிகாஹுஹா பாத்திலுன் வனிகாஹுஹா பாத்திலுன் வனிகாஹுஹா பாத்திலுன் என்று 3 முறை சொன்னார்கள். யாராவது ஒரு பெண்மணி அந்த வழிகாரண்ட அனுமதி இல்லாமல் அவள் பாய்ந்து போய் இன்னொரு ஆணை திருமணம் முடிக்க முற்பட்டால், நான் தான் எனக்கு பொறுப்பு என்று முடித்தால் அந்த திருமணம் பாத்திலுன் பாத்திலுன் பாத்தில், அது ரிஜெக்ட் நகர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹதீஸ மையமாக வச்சுத்தான் ஒரு பெண்ணுக்கு வழிகாரன் கட்டாயம். வழிகாரன் என்றது யார் என்றால், ஒன்று வாப்ப வழிகாரராக இருப்பாரு, வாப்பா இல்லாட்டி வாப்பட வாப்ப வழிகாரராக இருப்பாரு, வாப்பட வாப்பா இல்லாட்டி அப்பா இல்லாட்டி அண்ணன் சகோதரன், பொண்ணுடைய சகோதரன், அந்த மணப்பெண்ணுடைய சொந்த சகோதரன் வழிகாரராக இருப்பாரு, இல்லாட்டி வாப்பட சகோதரமாறு பெரியப்பா சாச்சமாறு வழிகாரராக இருப்பாங்க, வாப்பட நானமாறு தம்பிமாறு. வலியே இல்லாத ஒரு பெண்ணாக இருந்தால் அசுல்தானு வலிஜு மல்லா வலிஜலஹா, ஒரு அதிகாரி, ஒரு கவர்னர், ஒரு ஆட்சி அதிகாரம் உள்ளவர், ஒரு ஊர், ஒரு ட்ரஸ்டி, ஒரு காதியார் பொறுப்பாக இருந்தது ஒரு பொண்ணுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கணும். நீங்க பாருங்க, இதை நீங்க நல்லா விளங்குங்க. கட்டாயமாக எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி எங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று யாராவது பேசினால் கட்டாயம் இதை பத்தி ஆன்சர் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப அந்த வழிகார பத்தி உள்ள பிரச்சனையை எடுத்து போடுற நேரத்துல நீங்க திருமணங்களை நீங்க நல்லா கவனிங்க. முஸ்லிம் சமூகத்துல எப்படி ரிஜிஸ்டார் இருக்கிறாரோ மாற்று மதத்திலையும் ரிஜிஸ்டார் இருக்கிறார், அரசாங்கம் லீகல். அதே மாதிரிதான் எப்படி திருமணத்துல 2 சாக்கி இருக்கணுமோ அது மாதிரி மாற்று மதத்திலையும் சாக்கி 2 இருக்கணும். அது மாதிரி அந்த திருமண விருந்தென்றது முஸ்லிம் சமூகத்தில் இருக்கிற மாதிரி எந்த மதத்தவர்களிடத்திலையும் இருக்கிறதை பார்க்கலாம். இவங்க விருந்து போன்று அவங்க விருந்து போன்ற கொண்டாட்ட குதூகலம் வாழ்த்துவார்கள். இஸ்லாமிய மக்களை எப்படி வாழ்த்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்தார்கள். அப்ப எந்த மதத்திலும் இல்லாத ஒரு வேலிதான் வழிகாரன் என்ற வேலி. கண்ணியமான சகோதரர்களே, இங்கதான் பிரச்சனை. இந்த வழிகாரன் என்ற சப்ஜெக்டை ஏன் இஸ்லாம் மட்டும் பேசுது? அது பார்க்கிற பார்வைக்கு ஒரு பாரதூரம் மாதிரி தென்படலாம். ஆனால் உலகம் பெண்கள் பாதிக்கப்படுகிற ஒரு காலம் வந்தால் முழு உம்மத்தும் சேர்ந்து, மாற்றாரும் சேர்ந்து, நன்முஸ்லிமும் சேர்ந்து சொல்லும், இஸ்லாமிய லோ தான் சரியான லோ. வழிகாரன் என்ற ஒன்றில்லாம ஒவ்வொரு பொம்பளையும் அவங்க விரும்பின மாதிரி முடிச்சு கொள்றதுனால்தான் இடை நடுவில் அவள் விடப்படுகிறாள், ஏமாற்றப்படுகிறாள். 2 வார்த்தையால மனம் மாறி ஏமாறுகிற சுபாவம் பெண்களுக்குரியதை. அதனால்தான் அவளாக டிசைட் பண்ணாம வழிகாரனோடு சேர்ந்து முடிவெடுக்கிறோம் என்ற சட்டத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார் என்றால் இஸ்லாம் தான் உண்மைப்படுத்தப்படுகிற. கண்ணியமான சகோதரர்களே, இந்தியாவில் ஒரு பெண்மணி கற்பழிக்கப்படுகிறாள். அவளை பல ஆடவர்கள், யூனிவர்சிட்டி பாய்ஸ் வந்து கற்பழித்து அந்த பெண்ணை கொலை செய்த உடனே முழு இந்தியாவும் சேர்ந்து சொன்னது, இவனுக்கு ஜெயில் அல்ல, இவனுக்கு அடி அல்ல, இத்தனை வருஷம் ஜெயில் அல்ல, இஸ்லாமிய லோ மரண தண்டனை கொடுத்தாத்தான் இந்தியாவில் இதை மாதிரி பிரச்சனை இதுக்கு பின்னால நிறுத்தலாம். உமருடைய ஆட்சி வரணும். இஸ்லாம் தான் ஹைலைட் ஆகிறது. இதை சொல்லக்கொள்ள மேல் பூரிக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் இருக்கிற இஸ்லாம் மிக அருமையானது, மிக அற்புதமானது. இஸ்லாமிய லோ மிக அருமையானது. சுப்ஹானல்லாஹ், சொல்யூஷன் தான்.
நீங்க பாருங்க சுப்ஹானல்லாஹ், இந்த வழிகாரன் என்ற சப்ஜெக்டை தான் உங்களுக்கு நான் இப்ப நல்லா உணர்த்த போறேன். ஏன்னா காலத்துக்கு தேவை. மீடியாக்களோடு நீங்க தொடர்பானால் இஸ்லாமிய தனியார் சட்டத்தை விமர்சிக்க கொள்ள இந்த வழிகாரனை தான் எடுத்து போடுறது. அப்ப ஒரு முஸ்லீம் ஒரு லோயர் அவர் எடுத்து பேட்டி காண்ற நேரத்துல அந்த முஸ்லீம் லோயர்கிட்ட சொல்ற, இஸ்லாமிய முஸ்லீம் தனியார் சட்டத்துல இப்படி வழிகாரன் ஒன்று போட்டிக்கிறது, அதெல்லாம் ஒரு பெண்ணுடைய ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிராக மாதிரி தான் இருக்குது. ஏனென்றால் ஒரு பெண்ணுக்கு விருப்பமான ஒரு ஒரு ஆளை முடிக்கணும் நிற்க கொள்ள அவ வாப்பாக்கு விருப்பம் இல்லாட்டி அவர் வேணாமண்டுவாரு. வாப்பாக்கு விருப்பமானது அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லாட்டி அப்ப வாப்பட அனுமதியோடு தான் இந்த கல்யாணம் நடக்கணும் என்றால் அப்ப புள்ளோட லைஃப் அப்படி ஆகும் இப்படி ஆகும் என்று சொல்லி கொண்டு போறார். அப்ப இந்த முஸ்லிம் அதிகாரிகளுக்கு சில நேரத்துல இஸ்லாத்தை பத்தி சரியான நாலேஜ் இல்லாத பதில பாருங்க, உடனே அதுக்கு ஆன்சர் அபித்தியன்னு வெனச போனேன்னு தான் சொன்னாங்க. இஸ்லாமிய லோல அபித்திய தியாகனின்னு வெனச போனைக்கு இலதமை என்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, வழிகாரன் அனுமதியோடு தான் அந்த திருமணம் நடாத்தப்படணும் என்று சொன்ன அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க. அதுதான் ஹியூமன் ரைட்ஸ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு தகப்பன் ஒரு மகளுக்கு கல்யாணம் பேசினார். இந்த கல்யாணம் பேசின உடனே பலவந்தமாக ஃபோர்ஸ் பண்ணி, நான் இன்னாரும் உங்களுக்கு பேசிக்கிற மகள், நீங்க முடிச்சுத்தான் ஆகணும், இதுக்கு போறோம் நான் உங்களுக்கு வேற ஒன்றே பிடிக்கும், நீங்க முடிச்சுத்தான் ஆகணும், அப்படி கூடாதுங்கிற சொல்லலாம். இதுதான் ஹியூமன் ரைட்ஸ் என்று. பாதுகாவலர் வெளியில் உள்ள அந்த ஆட்கள் யாரென்று தெரியும், ஆண்களுக்கு தான். ஏன்னா ஆண்கள் தான் வழிகாரவார். பிரசுதம் சொன்னாங்க, ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால், இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் முடிக்க போற ஒரு பிள்ளையாக இருந்தா அந்த பிள்ளைகிட்ட வந்து சொன்னால், நான் இன்னார பேசுகிற மகளே உங்களுக்கு விருப்பமா என்று கேட்டா அந்த புள்ள மௌனமாக இருப்பாங்களாம், அமைதியாக இருப்பாங்களாம். அந்த அமைதியாக இருக்கிறதா சம்மதத்தின் அடையாளம் பண்ணாங்க. கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கணும், நாங்க அந்த புள்ளையோட விருப்பத்தை கேட்கணும். இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டா முழு உம்மத்தும் சொல்லும், சுப்ஹானல்லாஹ், புதினமான மார்க்கம் இஸ்லாம். ஆனால் பொம்புளை என்ற குலிக்கத் மின் திலா, பொம்புளை புள்ளை என்றது, பொம்புலகள் என்றது வளைந்த முள்ளால் படைக்கப்பட்டவர்கள். 18 வருஷமாக புள்ளையை வளர்த்து ஆளாக்கின ஒரு வாப்பா சில நேரத்தில் தண்டிச்சு இருப்பார், சில நேரத்தில் ஏசி இருப்பார் புள்ளை அளவுக்காக. ஆனாலும் வெளியில போற ஒரு ஒரு 3 வீல் டிரைவர் அப்படி போற வழியில அந்த புள்ளைய கூட்டிட்டு போகல, தகச்சி சல்லிவானம் நீங்க சும்மா போங்க அப்படின்றா, மாஷா அல்லாஹ் நல்ல மனுஷனோட வாழ்க்கையில கண்ட அவனோட பின்னணி ஒன்றும் தெரியாது, ஆனா உடனே மனம் மாறுகிற சுபாவம் உள்ள ஒரு பெண்கள் என்பது. அதனால நீங்க பார்க்கலாம், ஆண்களோட சப்போர்ட் இல்லாம பொம்பளை கல்யாணங்கள் பேசிக்கொண்டு அப்படியே கடைசி டைமா காட்டும் பாப்பாக்கு தெரியும். பாப்பா வெளிநாட்டுல புள்ள யாராவது ஒருத்தரோட செட் ஆயிட்டு வந்து பேசின உடனே உமாவை தான் புரோக்கரா வச்சுக்கொள்றது நிறைய நடக்கு. சுமாவலாம் இந்த புள்ளைய அப்படி உமாவை தான் புரோக்கரா வைக்கிற, வாப்பாட்ட கடைசி வர காலம் செல்ற, வாப்பாட்ட அப்படியே மறைச்சி எல்லாம் முத்திரத்துக்கு பின்னால வாப்பாட்ட கல்யாணத்தை செல்ற ஃபெயிலியரா அவர் செல்றீங்க, பரக்கத்தும் இல்லை. அந்த வாப்ப வந்ததுக்கு பின்னால் இறங்கி கொண்டு அவர் அங்கெல்லாம் தேடுற வெளி உலகத்தை தெரிந்தவர்கள் ஆண்கள். வெளி உலகத்தை தேடுறான், அவன் யாரோட பழகிறான், பைத்தியமா அவளுக்கு, அவன் இன்ன பாவினை உடையவர், உண்மைக்கு தெரியாது. உண்மை எல்லாம் பார்க்குற பொம்பளை முகத்தை பார்ப்பாங்க, பேச்சை பார்ப்பாங்க, டெலிஃபோன்ல வாய்ஸ் கட்ட கேட்பாங்க. அதனால்தான் வழிகாரன் என்ற ஒன்று இஸ்லாத்தின் வேலி. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அப்ப அந்த வழிகாரனை கொண்டு வந்து வச்சிருக்கிறது பாதுகாப்பாக தவிர ஹியூமன் ரைட்ஸ் இந்த புள்ளையோட உரிமையை பறிக்கிறதுக்கு அல்ல. அதை நாங்கள் நல்லா விளங்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால் மௌனமாக இருப்பாள். ஏற்கனவே வாழ்ந்து விதவையாக இருக்கிற ஒரு கணவன் மௌத்தான மறுவாழ்வுக்கு போகிற ஒரு பெண்ணாக இருந்தால் வாய் திறந்து பதில் உரைப்பாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனக்கு வேண்டும் கல்யாணம், வேண்டாம் எனக்கு வேண்டாம் போதும் அப்படின்னு வாய் திறந்து பதில் சொல். கன்னியாக இருந்தால் மௌனமாக இருப்பாள். அப்போ ஒரு வாப்பா சில நேரத்தில் ஒரு பிள்ளை கல்யாணம் பேசுற, இந்த கல்யாணத்தை பேசி எல்லாம் சரிவார அவளை போற இப்படி ஒரு விமர்சனம் ஏதாவது ஒன்று, அவன் சொத்து கேட்கிறான், பல மாதிரி சமூகத்து சரி பிரச்சனை இருக்கு. சுப்ஹானல்லாஹ், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பேசி ஒன்று செல்வாரில் வயது கூட்டிக்கிட்டு போகுது. வாப்பா சில டைம் போய் சொல்ற, மகள் கடைசியா ஒன்று செட் ஆகிக்குது, இதுக்கு போற கல்யாணம் பேசுல முடிச்சுத்தான் ஆகணும் என்ற சில டைம் அழுவல்கள். இந்த மாதிரி மிஸ்டேக்கை, இந்த மாதிரி தவற செய்தால் இஸ்லாமிய லோ குற்றவாளி அல்ல, அந்த தனி முஸ்லிம் தான் குற்றவாளி. இதை நீங்க மாற்றும் அது அன்பர்களோடு நன்முஸ்லிமோடு நீங்க நெருங்கி பழகிற நேரத்தில் இஸ்லாமிய லோ சம்பந்தமாக இது சம்பந்தமாக கேட்டால் வலியத்தான் இழுத்து போடுவாங்க. இதுக்கு நீங்க நல்ல ஆன்சர் பண்ணணும். அல்லாஹ்வுடைய நபி ஹியூமன் ரைட்ஸ் சொன்னாங்க, தேடுற முயற்சி ஏன் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், நீங்க பாருங்க,
இந்த கரண்ட் சிச்சுவேஷன் இட்ஸ் டேஞ்சரான காலம். இந்த சிச்சுவேஷன் சரியான ஆபத்தான காலம். முந்தி ஒரு காலம் உம்மவையும் வாப்பவையும் பார்த்தால் புள்ளைய பார்க்க தேவையில்லை. கௌரவமான குடும்பம், கௌரவமான புள்ள. இது எல்லாரும் மட்டும் இல்லை, மேக்சிமம் அப்படியான நிலைமையில இருக்கிறது. ஆனாலும் தேடிக்கொள்ளணும். உம்மையும் வாப்பவையும் மட்டும் பார்த்து முடிவெடுக்க வாடம். பாவம் கௌரவமான உம்மை வாப்பா. ஆனால் மீடியாவால, சூழலால, அவருடைய வெளி நண்பர்களால உங்களுக்கு தெரியுமா எத்தனை கௌரவமான உம்மை வாப்பா தலை குனிந்து கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். ட்ரக்ஸுக்கு எடிட்டாவே. முந்தைய ஒரு காலம் இருந்தது, வெத்தலை தின்றால் வாய் காட்டும், மூக்குத்தூள் போடுறவன மூக்கு காட்டும், சிகரெட் குடிக்கிற வாய் காட்டும். இன்றைக்கு வந்திருக்கிற ட்ரக்ஸ் வெளியில காட்டாது. அவன் அந்தரத்துல பறந்து கொண்டிருக்கிற மாதிரி இருப்பான். வெள்ளை சாரம், வெள்ளை ஷர்ட் போட்டெல்லாம் போட்டிருப்பான். ஆனால் காலம்தான் அவனை அப்படியே தடம் பெறல வைக்கும். பாவம் உம்மாவை பார்த்து வாப்பாவை பார்த்து நான் இவனை பார்க்கவே இல்லை ஹசரத். கடைசியில் பார்த்தால் இவன் வீட்டுக்குள்ள மிரட்டுகிறான். இவனை பார்த்தால் டாய்லெட்டுக்கு போனால் வராமல் இருக்கிறான். இதெல்லாம் ஒரு உணர்வு ஊட்டல், நினைவூட்டல். இது ஒரு படிப்பினைக்காகத்தான் நினைவூட்டுறேன் கண்ணியமான பெருமக்களே. எனவே ஒரு காலம் இப்ப எந்த அளவுக்கு பேசப்படுறால், வெளிநாட்டுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்த ஒருவனுக்கு எல்லாத்தையும் பார்த்தாலும் மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்கிறார். ஆனால் இதுல மெடிக்கல் ரிப்போர்ட்டை கேட்டால் சில டைம் பிரச்சனை ஆயிடும். ஆனால் வருகிற காலம் மிக ஆபத்தான காலம். அல்லாஹ் எல்லா பிள்ளைகளையும் பாதுகாக்கணும். எங்களுடைய சுற்றுச்சூழலை, வீட்டுக்குள்ள பிள்ளை அன்பாக அரவணைத்து வளர்க்கிறான. வெளி சூழல், அவன் யூனிவர்சிட்டி போனபடி அவன் டிகிரி முடிச்சு வரணும் என்று எதிர்பார்த்தால் இடை நடுவில் நண்பர்களால் திசை மாறி போகிறான். உங்களுக்கு தெரியுமா, ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களுடைய விவகாரம் இப்படி பேசப்படுகிறது. எனவே அப்படியான ஒரு சூழல் உருவாகும். இந்த வெளி சூழல்ல அவன் யாரோடு பழகுறான், அவன் என்ன மாதிரி வேலை செய்கிறான், என்ன தொடர்புள்ள. உங்களுக்கு தெரியுமா, இன்னொரு பயங்கர ஃபித்னா இருக்குதுன்னு தெரியுமா? இரவு தூக்கம் இல்லை ஒரு கூட்டத்துக்கு. இரவு தூக்கம் இல்லை. இரவு தூக்கம் சாகடிக்கப்பட்ட ஒரு மாப்பிள்ளை ராவுல தூக்கம் இல்லை. எங்கட பிள்ளைய நாங்க வளர்த்திக்கிறது 10 மணிக்கு படுக்கிற மாதிரி. வீட்டு சூழல் நாங்க வச்சுக்கிறது கூடினா ஒரு 10:30 மணி, அப்படியே எல்லாரும் கேட்ட முடியல, அப்படி தூங்குற மாதிரி சூழல்ல பழகி. ஆனால் பொடியன்ற லைஃபை நாங்க தேடல. அவனை பார்த்தா ராவே தூக்கம் போடல. டாக்டர்ஸ் மாட்ட கேட்டு பார்த்தா நிறைய மறந்து, தூக்கம் இல்லாம மறந்து, போனுக்கு எடிட் ஆகி, இப்படியான சிச்சுவேஷன்ல தூக்கம் இல்லாம இருந்து அவர் மாப்பிள்ளையாக வந்தால் அடுத்த நாள் வீட்டுக்கு வாரது 12 மணிக்கு. நாங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நாங்க பொண்ணூட்டுக்கு நாங்க போய் நிக்கிறதா இருந்தா அந்த பொண்ணூட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க டேன் ஆகணும், மாறணும். நாங்க அந்த பொம்பளை புள்ளைக்கு நாங்க அறிவுரை செய்யணும். நீ மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் அந்த மாமிமாருக்கு ஏற்ற மாதிரி நாங்க அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எங்களை மாற்றிக்கொள்றோம். நாங்க நல்ல பண்புகள் இதெல்லாம். ஆனால் மாற்றே இல்லாத ஒன்றுதான், அவன் உடலால் அவன் அப்படியே பழுதடைஞ்சான். அப்ப பார்த்தா 12 மணிக்கு வாரது. புதிய பொண்ணு பார்த்துட்டு பாவம், புதிய பொண்ணு முழிச்சிக்க கொள்ள மாமியும் சேர்ந்து முழிச்சிக்கிறது. மாமி மட்டுமா முழிச்சிப்பா, மாமான் சேர்ந்து முழிச்சிக்கிறான். ஆனா செகண்ட் அதே மாதிரி முழிச்சிக்கிறாங்க. அதே மாதிரிதான் மாப்பிள்ளை வாரது. தன்னை கொஞ்ச நாள் போக்குள்ள மாமாக்கு சரியான நேரத்தோட படுத்து பழகிடுவாரு, சிரிச்சு வரவேற்றவர் கோபத்தோட சொல்றாரு, மருமகன் இந்த நாளும் இப்படி செய்யல மருமகன், மெல்ல குனிஞ்சி குட்டிச்சுவராக சொல்கிறார். அண்ணன் அவருக்கு நொந்து போகிற சில டைமுக்கு அண்ணன் மாமா எனக்கு அட்வைஸ் பண்ண வந்துட்டாரு. இப்படித்தான் உலகத்துல நடக்குது. அதனாலதான் நாங்க முன்கூட்டியே எங்கட மகளை கண்ணே வென்று என்று வளர்த்தால் தேடக்கொள்ள நல்லா தேடணும். மாஷா அல்லா, இந்த மணமக்கள் மார்க்கத்தோடு வளர்க்கப்பட்ட புள்ளகள் மாஷா அல்லா. அல்ஹம்துலில்லாஹ். அத்தய்யிபூன லித்தய்யிபாத் வத்தய்யிபாத்து லித்தய்யிபீன். மனமான ஆண்கள் மனமான பெண்களுக்கு, மனமான பெண்கள் மனமான ஆண்களுக்கு அல்லாஹ் ரிப்பீட் பண்ணி சொல்றான் இந்த செய்தி. சுப்ஹானல்லாஹ். குர்ஆன் ஒரு டிப் தான் சொல்லும், ஆனா சில இடங்கள் ஒரு சப்ஜெக்டை 2 டிப் சொல்ற. அவ்வளோ முக்கியம்ன்றதுக்காகத்தான் மனமான ஆண்கள் மனமான பெண்களுக்கு வன்சொட்டு போதும். ஆனா திருப்பி மனமான பெண்கள் மனமான ஆண்களுக்கு திருப்பி எல்லாம் ஏன் தேடுங்கோ, பாருங்கோ, கவனமா இருங்கோ. சுப்ஹானல்லாஹ்.
இஸ்திகாரா செய்வோம், அல்லாட்ட கேளுங்க. சுப்ஹானல்லாஹ். ஹைர். அன்ன இஸ்லாமிய திருமணத்துல முதலாவது வலி லனிக்காக இல்லா பி வலிஜி, வலிகாரன் இல்லாம திருமணம் அங்கீகரிக்கப்படாது. இரண்டாவது வஷாஹிதை அதுலின், நீதமான நேர்மையான 2 ஷாக்கி இருக்கணும். ரசூலுல்லாஹ் இதுல சப்ஜெக்ட் ஒன்று. நீங்க பாருங்க, அரசியல் தொடர்புள்ள ஆட்கள் சில டைமுக்கு இந்த இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் தெரியாட்டி அவங்க அந்த இடத்துல பீலை செய்கிறது. அதால வார பாரதூரமான விளைவு முஸ்லிம் சமூகத்துக்கு பாரதூரமாக அமைகிறது. என்னண்டா, வழிகாரராக இருப்பவர் முஸ்லீமாக இருக்கணும், ஷாஹிதாக இருக்கிறவரும் முஸ்லீமாக இருக்கணும். இந்த விவாக பதிவேட்டில் ஆண் தரப்பால மணமகன் சார்பாக மணமகள் சார்பாக 2 சாக்கி வருவாங்க. எல்லாரும் ஷாஹிதுகள் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதில் என்று சொல்ல பயன்படுத்தினாங்க, நீதமான என்ற அந்த அதிலுக்கு முதலாவது குவாலிஃபிகேஷன் முஸ்லீமாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க முஸ்லீமாக இருக்கணும், முஸ்லிமான நீதமான நேர்மையான சாக்கி. இது தெரியாட்டி சாக்கி என்று மட்டும் விளங்கினால் சில பேர் என்ன தெரியுமா செய்யறது, அவருடைய அரசியல் ஒரு மாற்று மத நன்முஸ்லிம அவரோட நெருக்கமானவர் என் மகள்கிட்ட கல்யாணத்துக்கு நீங்க தான் ஷாக்கிக்கு சைன் பண்ண வரணும் வந்து அந்த டேபிளுக்கு அப்படி கொண்டு வர சபைக்கு அவரை. இந்த வாப்பாக்கும் தெரியாது அவருக்கும் தெரியாது. அப்படியே வந்து சபையில இருந்தோடனே உலமாக்கள் அந்த சபையில யார் ஷாக்கிக்கு சைன் பண்றேன்னு கேட்ட உடனே அப்ப சொல்றது வந்து இவர் மந்திரித்துவமாதான் ஷாக்கி சைன் பண்ணுவார். அண்ணன் மெதுவா காது ஊதுறது அந்த டைமுக்கு ஷாக்கிக்கு சைன் பண்ணேலான்னு சொல்லி அண்ணன் தடமாறு எல்லாருமே முன்கூட்டியே இந்த மாதிரி சபையில தான் இதை சொல்லணும். அதனாலதான் சொல்றேன். இந்த சபைக்கு வந்த உடனே அப்ப தடுமாறி கொண்டு இப்ப என்ன செய்யறது, அன்றைக்கு ஒரு ரிஜிஸ்டார் சொல்றாரு ஒன்றும் செய்யலாத செஞ்ச வேலைன்னு தெரியுமா, வேற பேப்பர் ஒன்று எடுத்து சைன் பண்ண வச்சுட்டு புறவு பின்னால வந்து உண்மையான சைன் எடுத்தான். ஏன் அந்த அதிகாரிய மந்திரித்துமா அந்த சபையில கொண்டு அவன் அப்பாயின்மெண்ட் எடுத்து அவரோட சபைக்கு வந்து அப்ப அவர் பாப்பார் என்ன தெரியுமா உங்களுக்கு, நாங்க இந்த நாட்டுல ஒரு மந்திரி ஒரு கேபினட் மினிஸ்டர் வச்சுக்குவோம், இந்த நாட்டு ஜனாதிபதி வச்சுக்குவோம், நான் முதல் குடிமகன், இந்த நாட்டுல சிறுபான்மையாக இருக்கிற இந்த மைனாரிட்டியாக இருக்கிற இந்த முஸ்லிம் சமூகம் அவங்களோட லோ படி ஷரியா சட்டப்படி இந்த ஷரியா என்ற சட்டத்தால எங்களை கணக்கெடுக்கிறது, இவங்க எங்களை தள்ளித்தான் பாக்குறாங்க, சைன் பண்றதுக்கு கூட நாங்க தகுதி இல்லை என்று சொல்ற ஷரியா அந்த சபையில அவனை மனசு நொந்தா சில நேரம் எங்களோட ஷரியாவுக்கு எதிராக அவர் வேலை செய்வார். இதான் நடக்கிறது. அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைக்கு வித்திட்டது யார், எங்களோட அசமந்த போக்கு, எங்களோட கேலஸ் போக்கு. கண்ணியமான சகோதரர்களே, அதனாலதான் இந்த சபையில நான் நினைவுபடுத்தி நல்ல சந்தர்ப்பம், திருமணத்தை பற்றி ஏராளம் ஆயத்துகள் ஏராளம் ஹதீசுகள், ஆனால் இன்றைக்கு கரண்ட் சிச்சுவேஷன்ல நடக்கிறது பேசுறது தான் இன்றைக்கு முக்கியம். அதனாலதான் சொல்றேன். கடைசியாக கண்ணியமான சகோதரர்களே, அப்ப நாங்க முன்கூட்டி அந்த விஷயங்களை செஞ்சு கொள்றோம். அதே மாதிரி இஸ்லாமிய திருமணத்துல வழிகாரர் 2 ஷாஹிதுகள் நீதமான, 3வது மகர் கொடுக்கணும். இந்த மகருடைய தொகை இவ்வளவுதான் என்று இஸ்லாம் வரையறைத்தது கிடையாது. தாராளமாக மகர் கொடுக்கலாம். கித்தாரன், நீங்கள் தங்க குவியலை மகராக கொடுத்தாலும் அது பெண்ணுக்குரிய உரிமை. நபிகளாருடைய காலத்துல தோட்டங்கள் மகராக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் திருமணம் முடிக்கும் போது 500 திர்ஹங்களை திருமணம் மகராக கொடுத்தார்கள். தாராளம் கொடுக்கலாம். அந்த மகரை கொடுத்தால் அந்த பெண்ணுடைய உரிமை சொத்து பலவந்தமாக கேட்க இயலாது. நான் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பவுன் தந்தேன், என் தொழிலுக்காக கொஞ்சம் தாங்கன்னு அப்படி கேட்க இயலாது. இவருடைய பிரச்சனையை இவருடைய தேவையை விளங்கி அந்த தாயாக அந்த மனைவியாக விளங்கி கொடுத்தால் தாராளமாக எடுக்கலாம். கடைசியாக அந்த திருமணம் நடந்தது என்பதற்கு வலிமா கொடுக்கணும். கண்ணியமான பெருமக்களே, அது ஆண் கொடுக்கணும் அவருடைய சக்திக்கு உட்பட்ட மாதிரி. ஏன் இஸ்லாமிய திருமணம் என்பது எந்த கட்டத்திலும் பெண்ணை பெற்ற அந்த பெற்றோர் திருமணம் என்ற பெயரில் கஷ்டப்படுத்தப்படக்கூடாது. இஸ்லாம் நீங்க ஃபிக்ஹ்ல உலமாக்கள்ல எந்த மதுஹப்ல எடுத்து நீங்க வாசி பாருங்க, திருமணங்கள்ல காட்டப்பட்டிருக்கிறது வலிமா தான். இந்த பெண் வீடுன்றது கஷ்டப்படுத்தப்படுற நிலைமைக்கு இஸ்லாம் அல்லாஹ்வுடைய நபி காட்டல. என்றால் லைஃப் டைம் ஆண் தான் அந்த செலவுகளை கொடுக்கணும்ன்றதுக்குரிய பயிற்சியை திருமணத்திலே ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அதனால அந்த பெண்ணூட்ட கூப்பிட்டு ஆண் தரப்பார கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்கலாம். ஆனால் கடன் பட்டு நொந்து அப்படி என்ன கொடுக்கலாது.
அதே நேரத்தில் மாப்பிள்ளை சைட் வந்து நாங்கள் வள்ளிமா இவ்வளோ கொடுத்துக்கிறோம், எங்களோட சைடாலேயும் ஆள் இருக்குது, நீங்கள் எங்களுக்கு ஒரு 100 சான் தரணுமா கேட்கல. கேட்டால் அதில் சீதனமாக பேத்துடும். நாங்கள் பிள்ளைய தருகிறோம், எங்களோட மாப்பிள்ளை நல்ல குவாலிஃபிகேஷனோடு இருக்கிறாரு, சும்மா தரையலாம். இத்தனை பவுன் நீங்கள் தங்கம் போட்டால் தான் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வெளியே வருவார். வீட்டில் உள்ள வயது முதிர்ந்த தள்ளாடுகிற உம்மம்மாவும் வாப்பும்மாவும் கூட சொல்ற நிலைமை வந்தா இதை விட பெரிய ஜாகலியத் கிடையாது சகோதரர்களே. இது பிச்சைக்கு சமமானது. பிச்சை கேட்கிற மாதிரி வீட்டில் அரவாசி எழுதும் ஹராமான பேச்சு கண்ணியமான சகோதரர்களே. எப்பயும் திருமணம் என்று வருகிற நேரத்தில் அது ஒரு இபாதா. வழக்கமா அது வணக்கமா? அது வழக்கமாக இருக்கிற ஒன்றைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல்ல வணக்கமாக இபாதாவாக மாறுகிறது. இந்த மஜ்லிஸ்ல இபாதா இது. எனவே திருமணங்களால் நாங்கள் முக்கியமாக எதிர்பார்க்கணும் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அல்லாஹ்வுடைய திருப்தியையும் கண்ணியமான சூழல். கடைசியாக வாழப்போகிற இந்த தம்பதிகளுக்கு எனக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லணுமான ஒரு பொது தகவல் தான். இல்லற வாழ்வு இணைக்க வேண்டுமாக இருந்தால் என் மனைவியை நான் அமானிதமாக இரக்கமாக பார்க்கணும். பெண்கள் வளைந்த முள்ளால் படைக்கப்பட்ட கோணல் உள்ளவர்கள், ரோஷம் உள்ளவர்கள் இருப்பார்கள். பலமாவது நாங்கள் அவங்களோட உரிமைகளை மதித்து நடக்கணும். அவங்க மௌனமாக இருக்கிறங்கன்றதுக்காக நாங்கள் நினைச்ச மாதிரி ராவாக சுத்தி போக்கெல்லாம் மீந்து கதைச்சிட்டு நடுஜாமத்து வீட்டுக்கு வர இதெல்லாம் மாறணும். அவனோட உரிமையை அவனோட உணர்வை நாங்கள் மதித்து நடக்கணும். எப்பயும் கணவன் மனைவியோட குடும்பத்தை மதிக்கணும், மனைவி கணவனோட குடும்பத்தை மதிக்கணும். இதெல்லாம் முக்கியமான புள்ளிகள். ஒரு கணவனாக மாறுகிற நேரத்தில் கல்யாணம் முடிச்சு அந்த புது வாழ்க்கைக்கு காலை எடுத்து வைக்கும் போதுதான் அரை மனிதனாக வாழ்ந்த மனிதன் முழு மனித வடிவத்துக்கும் உணர்வுக்கும் வருகிறார். கல்யாணம் முடிச்சு புள்ளகளை பெறுகிற அந்த குடும்ப வாழ்க்கை வாழக்கொள்ளதான் என்ன பெத்த உம்மாப்பட உண்மையான தராதரத்தை விளங்குற கட்ட மைதான் கண்ணியமான சகோதரர்களே. ஆகவே அல்லாஹு தாலா இந்த மணமக்களுடைய வாழ்க்கையை ஹைரான பரக்கத்தான சந்தோஷமான வாழ்க்கையாக ஆக்கி அருள்வானாக. நல்ல மனநிலை அல்லாஹு தாலா கொடுத்தருள்வானாக. அவர்களுக்கு புரிந்துணர்வையும் நல்ல நல்ல பிச்சலங்களையும் ரஹ்மான் நீ அவர்களுக்கு கொடுத்தருள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.